ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி ஈஸியாக என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்கிற டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஷன், செல்லர்ஸோட ரியல் பிஇபி லெவல் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கைஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ, எந்த ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் கால்குலேஷனோ, எந்த ஒரு எஃப்ஐஏடிஏ டேட்டாவோ எதுவுமே பார்க்காம வெறும் நம்ம ஒரு சார்ட்டை, ஆப்ஷன் சார்ட்டை மட்டும் வச்சு ரொம்ப ஈஸியாக இன்ட்ராடேயில் எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். இந்த கோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துருக்கலான்னு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,660 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 50 மினிட்ஸ் கழிச்சு நம்ம என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன ஒரு 50 மினிட்ஸில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,650 பக்கமாக இருந்தது. அதாவது எஸ்டர்டே ஐ பிரேக், ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஆனால் ஓப்பனுக்கு கீழே. ஓகேங்களா, ஓப்பனுக்கு கீழே இருந்தாலே மார்க்கெட் வந்து ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஓப்பனுக்கு மேலே இருந்தால் ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அதனால் ஆக்சுவலாக வந்து எஸ்டர்டேக்கு மேலே கேப் அப்பில் இருக்குது, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்குது. கண்டிப்பாக இவன் ஓப்பனை தாண்டிடுவான் அப்படின்ட்டு நம்பிக்கை இருக்குது. ஏன், எதனால் தாண்டுவான் அப்படின்றதுனா, ப்ரீமியம் வந்து ஓப்பனுக்கு மேலே, எஸ்டர்டே ஐக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்தது. அதனால் இவனும் தாண்டிடுவான் அப்படின்ட்டு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஓகேங்களா, ஓகே. அதனால் நம்ம வெயிட் பண்ணோம். ஆக்சுவலாக வந்து நம்ம ப்ரீமியம் செலெக்ஷன் பண்ணி வச்சோம். அதாவது 22,650 மார்க்கெட் இருக்கும்போது 22,600 காலும் 22,700 புட்டும் தான் இந்த மணி. மார்க்கெட் வந்து ஒரு பயங்கரமான கேப் அப்பு, எஸ்டர்டே ஐலாம் பிரேக் ஆகிருக்கு, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருக்குது. இன்னொன்று ப்ரீமியம் பயங்கர பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் ப்ரீமியமும் மார்க்கெட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ப்ரீமியம் வந்து எல்லாமே பாசிட்டிவாக இருந்தது, மார்க்கெட் வந்து ஓப்பனுக்கு கீழே இருந்ததுனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணோம். ஆனால் நம்ம 22,600ன்ற காலை தான் செலக்ட் பண்ணி வச்சோம். கரெக்டாக ஒரு 20 நிமிஷத்தில் மார்க்கெட்டும் ஓப்பனை தாண்டிட்டான். ஓகேங்களா, அப்போது டோட்டலாக ப்ரீமியமும் மார்க்கெட்டும் சேம் சினாரியோவில் இருக்குது. ஓகேங்களா, சேம் சினாரியோவில் இருக்குது. ஓகேங்களா, அப்போது கண்டிப்பாக நம்ம காலை தான் சூஸ் பண்ணோம். புட்டு பக்கம் போகவே கூடாது. இவனால் பர்ஃபார்ம் பண்ண முடியல, இவன் வந்து எல்லாத்தையும் கீழே உடைக்கிறான், எஸ்டர்டே ஓப்பனை எல்லாத்தையும் கீழே உடைச்சா மட்டும்தான் நம்ம போய் புட்டை போய் பார்க்கணும். ஓகேங்களா, ஓகே. இதுதான் 22,600 அப்படின்ற புட்டோட சார்ட், காலோட சார்ட். ஓகேங்களா, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 131 அப்படின்றது இவனோட எஸ்டர்டே ஐ ப்ரைஸு. ஆக்சுவலாக ஓப்பன் வந்து இவனோட 127, ஓப்பனுக்கு மேலே தான் இருந்தான், ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே தான் இருந்தான், எஸ்டர்டே ஐக்கு மேலே தான் இருந்தான் இவன் 10 நிமிஷத்துலேயே. ஆக்சுவலாக இந்த 148ன்றது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு அட்வான்ஸ் லெவல் இது ஆக்சுவலாக. ஓகேங்களா, நம்ம ஆக்சுவலாக இப்போது ரீசெண்டாக அட்வான்ஸ் லெவல் வச்சு நம்ம ரெகுலர் என்ட்ரி போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி என்ட்ரியை வச்சு மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம். அதுலேயே டெய்லி 2 என்ட்ரி கிடைக்குது. ரொம்ப அக்யூரசியும் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ரெகுலர் என்ட்ரியை அவாய்ட் பண்ணி நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி மட்டும்தான் எடுக்கிறோம். இதுவும் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டும் ப்ரீமியமும் சேம் சினாரியோவில் இருக்குது. எஸ்டர்டே ஐயை தாண்டி இருக்குது. புட் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை கீழே உடைச்சிருக்கு. அதாவது மார்க்கெட் பாசிட்டிவ்னா புட் ஆப்ஷன் டோட்டலாக நெகட்டிவாக இருக்கும். மார்க்கெட் என்னவோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் புட் ஆப்ஷன். ஓகேங்களா, புட் ஆப்ஷன் எல்லாமே ஓப்பனுக்கு கீழே, எஸ்டர்டே லோக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே எல்லாமே நெகட்டிவ். ஓகேங்களா, புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோக்கு கீழே இருந்தால் கால் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐக்கு மேலே தான் இருக்கணும். ஓகேங்களா, இதான் ரூல். ஓகேங்களா, அப்போது இவன் தான் பர்ஃபார்ம் பண்ண போகிறான்றது நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி மூலிமா நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, இன்னொன்று நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் எடுக்கும்போது நம்ம அட்வான்ஸ் லெவல் மீட் ஆச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகேங்களா, ஓகே. ஆனால் இவன் 10 நிமிஷத்துலேயே அட்வான்ஸ் லெவல் எல்லாத்தையும் தாண்டி பயங்கரமான பாசிட்டிவில் இருந்தான். ஆக்சுவலாக நீங்கள் இங்கே தான் என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு 15 நிமிஷம் கழிச்சு இங்கே தான் என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். 160 அப்படின்ற இடத்துல தான் நீங்கள் என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா 15 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ். இந்த ஐயை தாண்டும் போது நீங்கள் எடுப்பீங்க. ஓகேங்களா, 15 பாயிண்ட்னா 160 அப்படின்னா 145. அட்வான்ஸ் லெவல் 148, ஒரு 3 பாயிண்ட்டு கீழே நீங்கள் வச்சுக்கலாம்.
ஓகேங்களா. 145 அப்படின்ட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா. வச்சு தான் என்ட்ரி எடுக்க போகணும் நம்ம. வேறு வழி கிடையாது. ஓகேங்களா. ஆக்சுவலா வந்து இவனை எடுத்த உடனே இவன் வந்து பார்த்தீங்கன்னா 190 வரைக்கும் போயிட்டான். 160 அப்படின்னா கண்டிப்பாக இவன் வந்து 190 வரைக்கும் போயிட்டான். 30 பாயிண்ட் போயிட்டான் ஈஸியாக. ஒரே கேண்டில்லே போயிடுச்சு மார்க்கெட். ஆக்சுவலாக வந்து நம்ம 15 பாயிண்டில் கட் பண்ணுவோம். அதாவது ஒரே கேண்டிலே அந்த 30 பாயிண்ட் போயிட்டான்னும் போது நம்ம கட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அந்த டைம்லேயே போய் கட் பண்ணிடணுமோ. ஆக்சுவலாக இது 178ன்றதும் ஒரு அட்வான்ஸ் லெவல் தான். ஆக்சுவலாக இவன் வந்து இதில் புல் பேக் ஆகி திருப்பி மேலே தான் போனான். ஓகேங்களா. தெளிவாக போகிறான். மார்க்கெட் வந்து ரொம்ப தெளிவு, ரொம்ப ஈஸி மார்க்கெட் இன்றைக்கி. எந்த கஷ்டமும் கிடையாது. அதாவது மார்க்கெட் பாசிட்டிவ். ஓகேங்களா. புட் ஆப்ஷன் டோட்டலாக வீக். எஸ்டே லோ பிரேக், ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஓப்பனுக்கு கீழே. அப்போது கால் ஆப்ஷன் டோட்டலாக பாசிட்டிவாக தான் இருப்பான். அவனும் எஸ்டேயை தாண்டி, ஓப்பனை தாண்டி, ப்ரீவியஸ் க்ளோஸை தாண்டி தான் இருப்பான். இதுதான் ரூல். ஓகேங்களா. ஓகே. அப்போது நம்ம 15 நிமிஷத்தில் நம்ம என்ட்ரி முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா. அப்போ இந்த ஃபுல் ப்ராஃபிட்டை பிடிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பிடிக்க முடியும். நீங்கள் இங்கே என்ட்ரி எடுக்கும்போதே 160 கண்டிப்பாக நீங்கள் ஒரு 2 லாட் அடிச்சிங்கன்னா இந்த ஒரே கேண்டிலே 30 பாயிண்ட் போனது உங்களுக்கு அவ்வளோதான். உங்கள் டார்கெட் முடிஞ்சிச்சு. 30 பாயிண்ட்டு போனஸ் பாயிண்ட் தான் அது. அப்போ இன்னும் இந்த பாயிண்ட்டை பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் 160 ஒரு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வைக்கணும். ஓகேங்களா. வச்சுருந்தீங்கன்னா இந்த ஃபுல் பாயிண்ட்டு பிடிக்கலாம். ஓகேங்களா. அப்புறம் பாருங்கள், மேலே போயிட்டு ஃபுல் டார்கெட் கொடுத்துட்டு அப்புறம் திருப்பியும் நம்ம லெவல்லே வந்து தான் உட்காந்தான். 178 ஒரு அட்வான்ஸ் லெவல். இங்கே வந்து உட்காந்து திருப்பி எவ்வளோ தூரம் போயிருக்கான் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 70 பாயிண்ட் போயிருக்கான். 178லேருந்து இன்னும் 250 வரைக்கும் போயிடுது மார்க்கெட். ஒரு 70 பாயிண்ட்டு. ஓகேங்களா. ஆக்சுவலாக இந்த என்ட்ரி எடுக்காதவங்க இந்த என்ட்ரி எடுத்துருக்கலாம். அதாவது இங்கே இவ்வளோ தூரம் போயிட்டான். இவன் இவ்வளோ தூரம் போகும்போது எப்படிடா எடுக்கிறதுன்னு சொல்லி வெயிட் பண்ணியிருப்பான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து அங்கே அட்வான்ஸ் லெவலே இல்லைனாலும் வந்த கேண்டில் ஐயை உடைக்கும் போது நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆக்சுவலாக வந்த லோனா இங்கே தான் வைக்கணும். ஓகேங்களா. ஆனால் நம்ம அங்கே வைக்க முடியாது. பக்கத்தில் ஒரு அட்வான்ஸ் லெவல் இருந்தது நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ். ஏன் அப்படின்னா இங்கே நீங்கள் இந்த கேண்டிலை கட் பண்ணும்போது என்ட்ரி எடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஏன்னா அட்வான்ஸ் லெவலுக்கு கீழே உடைச்சா மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும். ஓகேங்களா. அதனால் ரொம்ப ஈஸியாக தான் இருந்தது என்ட்ரி இன்றைக்கி. ஓகேங்களா. வெறும் 15 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ். அழகான ஒரு 15 நிமிஷத்தில் என்ட்ரி முடிஞ்சிருச்சு நம்மளுக்கு. ஆனால் நம்ம போனஸ் பாயிண்ட் வேணும்னா ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுருந்தால் கண்டிப்பாக இந்த போனஸ் பாயிண்ட்டை பிடிச்சிருக்கலாம். ரொம்ப ஈஸி. ஆக்சுவலாக கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க ஒரு விதமாக எடுப்பாங்க. அதாவது ஒருத்தர் வந்து இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி எடுப்பாங்க. ஒருத்தர்கிட்ட கால்ஸ் வாங்கி எடுப்பாங்க. ஒருத்தர் ஃபிபனாசி ரீட்ரேஸ்மெண்ட்டை வச்சு எடுப்பாங்க. ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ட்ரையாங்கிள் அந்த மாதிரி பேசிக்கில் எடுப்பாங்க. ஒருத்தர் வந்து பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் அந்த மாதிரிலாம் எடுப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி எதுவுமே வந்து ஆப்ஷன் மார்க்கெட்டுக்கு செட் ஆகாது. ஏன் அப்படின்னா ஆப்ஷன் மார்க்கெட்டுன்றது ப்ரீமியம் டிகே இருக்குது. அதில் அதாவது ப்ரீமியத்தை ஜீரோ பண்ணுற விஷயம் இருக்குது. அதனால் வந்து எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியும் இதில் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா. இப்போ நான் சொன்ன எல்லா விஷயமும் பார்த்திங்கன்னா சாதாரணமான, அதாவது எம்சிஎக்ஸ் மார்க்கெட்டு இதிலே இப்போது ஸ்டாக் வந்து பொசிஷனாக பண்ணுறது, நம்ம ஃப்யூச்சர்லேயே பொசிஷனாக பண்ணுறது, அந்த மாதிரில வந்து இதெல்லாம் போட்டு பண்ணும்போது உங்களுக்கு அது அக்யூரேசி வரும். ஓகேங்களா. மற்றபடி ஆப்ஷன் மார்க்கெட் வந்து டெய்லி இது பண்ணுற விஷயம் இது இன்ட்ராடேல. ஓகேங்களா. அதனால் இதில் எந்த ஒரு விஷயமும் ஒர்க் ஆகாது. இன்னொன்று இதில் வந்து நம்ம ரொம்ப, அதாவது நம்மளும் ஒரு ட்ரேடர் அப்படின்றதுனால இதில் ரொம்ப ஈஸியாக என்ட்ரி எடுக்கிறது எப்படி, அதுலேயும் அக்யூரசி அதிகமாக இருக்கணும், எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு ரொம்ப நாள் இதை யோசித்து, ரொம்ப நாள் இதை வாட்ச் பண்ணி, ரொம்ப நாள் இதை டெஸ்ட்டு பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. அதனால தான் நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும், எந்த ஒரு டேட்டாவையும், எந்த ஒரு அனலைஸும் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக என்ட்ரி, அதாவது ரொம்ப சிம்பிள், ஒரு சாதாரணமான ஒரு ஒன்றுமே தெரியாத நியூ ட்ரேடர் கூட வந்து இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு என்ட்ரி எடுக்க முடியும். ஓகேங்களா. ஐ லோ இதில் தான் நம்மளோட என்ட்ரி இருக்கும். ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப அழகாகவும் புரிகிற மாதிரியும் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. அதனால் இந்த ஸ்ட்ராட்டஜியை யாருன்னா வாங்காத இருந்தீங்க இது வரைக்கும் அப்படின்னா வாங்கி யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திங்க. ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் நம்ம கொடுக்குறோம். மற்றவங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கதையெல்லாம் சொல்லிவிட்டு, இல்லாத கதையெல்லாம் சொல்லிவிட்டு 30,000 40,000 ஃபீஸ் வாங்குறாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப அழகாகவும் நம்ம இதை க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் வாங்காதவங்க யாராக இருந்தால் கண்டிப்பாக வாங்கி யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திங்க. ஓகேங்களா. ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் வந்து ரொம்ப ஈஸியான மார்க்கெட் தான். ஓகேங்களா. ஒரு ட்ரெண்ட் மார்க்கெட்டில் எப்போதுமே எங்கே என்ட்ரி போனாலும் ப்ராஃபிட் பண்ணிட முடியும். ஒரு ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னா தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஓகேங்களா. நம்ம ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் எந்த மார்க்கெட்லேயும் ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஓகேங்களா. ரொம்ப இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், மீட்டிங் பாயிண்ட்டை பார்க்கணும், இந்த ப்ரீமியம் அந்த ப்ரீமியம் ஒன்றா இருக்குதான் பார்க்கணும், இந்த கதையே நம்ம இதில்
இதில் கிடையாது. எந்த ஸ்டோரியும் கிடையாது இங்கே. ஓகேங்களா? ஒரே 2 விஷயந்தான். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப அழகாகவும் ஒரு சில ரூல்ஸை வச்சு நம்ம சொல்லிடுவோம். இதில் டிசிப்ளினாகவும் மணி மேனேஜ்மெண்ட்டாகவும் நீங்கள் பண்ணி ட்ரேட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இதில் கன்சிஸ்டண்டாக மந்த்லி நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.